காரைக்குடி சிஸ்டர்ஸ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். கோதுமை தோசையும் மிளகாய் பழ தக்காளி சட்னி, இது ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம். கோதுமை தோசை நான் மாவு கரைச்சி சுட போகிறது இல்லைங்க, கோதுமை ஊற வச்சு தான் நம்ம அரைச்சி தான் சுட போகிறோம். நான் அதுக்கு ஒரு 1/2 கிலோ கோதுமை எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 150 கிராம் வந்து உளுந்தம்பருப்பு, வெள்ளை உளுந்து தான் எடுத்து, ஒரு ஸ்பூன் 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம், மூணும் சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அது கூட ஒரு 5 காஞ்ச மிளகாய், இதை எடுத்து இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். ஊற வச்ச கோதுமையை நம்ம கிரைண்டரில் சேர்த்துடலாம். கோதுமையை அரைச்சிட்ருக்கேன். இப்போது அது கூட வந்து நான் ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய டீஸ்பூனாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் குட்டி ஸ்பூனாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்றேன். இப்போது நம்ம இதை அரைச்சிடலாம், கிரைண்டர் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த அளவு மாவு அரைப்பட்டிருக்கு. நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே அரைஞ்சிரும். இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம கரைக்கும் போது போட்டுக்கலாம். மாவு நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, அது சத்தத்தில் கேட்க மாட்டேங்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். மாவு நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வைக்கணும். சீக்கிரம் புளிச்சிடும், கோதுமை மாவு தானே. அதனால் இதை இப்படி வச்சுட்டு நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம 1 குழிக்கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாம் வதக்கி எடுக்கணும். 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிடுறேன். இதில் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், இதை இதில் சேர்த்துடலாம். இது பச்சை மிளகாயிலே பழுத்தது, நல்லா பழுத்தது. ஒரு 8 மிளகாய் எடுத்து 2 உடச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் காரம் தேவைப்படும். இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் இதை இதில் சேர்த்துறேன். உங்களுக்கு தேவையான அளவு மிளகா சேர்த்துக்கங்க. லேசாக வதங்கட்டும். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4 பல்லு பூடு, இதையும் சேர்த்துறேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நல்ல பழுத்த தக்காளி, பெரிய தக்காளி ஒரு 3 பழம் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துட்றேன். நல்லா பழமாக வேணும். அது கூட கருவேப்பிலை ஒரு 3-4 கொத்து, நான் காம்போடு போடுறேன், காம்பு நல்லா வாசமாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நான் இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய், துருவின தேங்காய் சேர்க்க போகிறேன். 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இந்த அளவு சேர்க்குறேன். லேசாக 2 பெரட்டிட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த சட்னி நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு அடுத்தது தோசைக்கு ரெடி பண்ணிடலாம். சட்னி வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். சட்னி அரைச்சிட்டேன். இந்த அளவு அரைச்சா போதும். தண்ணியும் ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். இப்போ இதை நம்ம தாளித்து மட்டும் ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, இதில் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். இது பொரியட்டும். கருவேப்பிலை வாசம் இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
கருவேப்பிலை நல்ல கருவேப்பிலையாக இருக்குது. இப்போ ஊற்றிடலாம். நான் வந்து தோசை சின்னதில் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் பாருங்கள், இந்த அளவு தான் தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன். இப்போ நம்ம தோசை எப்படி வருதுன்னு ஊற்றி பார்த்துடலாம். இது மாவு கரைச்சி ஊற்றுற தோசை மாதிரி இருக்காதுங்க, நல்லா சூப்பராக வரும். இப்போது ஆயில் லேசாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இதில் கொஞ்சம் கேரட் துருவி போட்டு, சின்ன வெங்காயம் துருவி போட்டு அப்படியும் கொடுக்கலாம். கீரை, எந்த கீரை வேணும்னாலும் சரி, லேசாக வெங்காயம், தக்காளி கீரை, சீரகம் இதை போட்டு வதக்கிட்டு இந்த மாதிரி கிண்ணத்தில் எடுத்து மாவில் கரைச்சி குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக மணத்தக்காளி கீரை, புளிச்சக்கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எடுக்கும் போதே எப்படி வருது லேசாக. ஆஹா, நல்லா பொன்னேரமாக வந்துருச்சு. நம்மளோட சூப்பரான கோதுமை தோசையும் மிளகாப்பழ தக்காளி சட்னியும் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.